பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2 யோவான் புத்தகம் 8ஆம் வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சபை மக்களுக்கு எழுதுகிறார். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கர்த்தர். ஆமென். எனவே நம்முடைய செய்கைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம என்னென்ன காரியங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது செய்து கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையில் நல்ல செய்கைகளை, அதாவது நல்ல காரியங்கள் நாம் செய்வோம். ஆமென். தேவனுடைய பார்வையில் நம்ம ஒருபோதும் தீமையான காரியங்கள் செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். வேத புத்தகத்தில் ரூத்து அப்படிங்கிற அதிகாரத்தில் ரூத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டு பெண்ணான நகோமி, அவளுக்கு 2 பசங்க. இந்த 2 பசங்களுக்கும் மோவாப் தேசத்திலேருந்து 2 பெண்களை திருமணம் பண்ணி வைக்கிறாள். அதில் பார்த்திங்கன்னா அந்த சில நாட்கள் கழிந்த பிற்பாடு அந்த 2 பேரும் மரித்து போய் விடுகிறார்கள். அந்த 2 பசங்களும் மரித்து போய் விடுறாங்க. இப்போது இந்த 2 பெண்களும் இளம் வயதிலே விதவையாக மாறிவிட்டாங்க. இப்போது மாமியாராகிய நகோமி அந்த 2 பெண்களை அழைத்து சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் உங்கள் ஊருக்கு போயிருங்க, உங்கள் பட்டணத்துக்கு போயிருங்க, உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போயிருங்க. ஏன்னா இனி என்னால் என்ன செய்ய முடியாது, உங்களை பராமரிக்க முடியாது. உங்கள் புருஷன் இறந்து போனாலும் நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஒருவள் என்ன செய்கிறாள், அவளை முத்தம் செய்து விட்டு போய் விடுகிறாள். ஆனால் இந்த ரூத்து பாருங்கள், அவளை விட்டு போகலை. அவள் சொல்கிற ஒரு காரியம், அந்த ரூத்துடைய செய்கைகளை பார்க்குறார். அவள் ஒரு அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் அவள் என்ன முதலாவது பார்த்திங்கன்னா, தன்னுடைய மாமியாரை விட்டு விலகலை. தன்னுடைய மாமியாரை பராமரித்தாள். அவளோடு கூட இருப்பதாக தன்னை முழுதும் ஒப்பு கொடுத்தாள். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இவள் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவள். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவள். அது மட்டும் இல்லை, ஒரு இளம் விதவையாக இருந்தாலும் ஒழுக்கமாக வாழ்ந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தோடு கூட இந்த ரூத்து இருந்தபடினால இந்த ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், அந்த பூரண பலனை உனக்கு ஆண்டவர் தருவாரா என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ரூத்து செய்தது போல் நம்ம என்ன செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். ஆமென். இவள் தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டு அவர்களை பராமரித்தது போல் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கணும். யாருக்கும் எதிராக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேல் தேவனை கர்த்தருடைய செட்டைக்குள் அடைக்கலமாக வந்தபடினால அவளுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைக்குள் வரணும். ஆமென். அவர் செட்டைக்குள்ளே வரும்பொழுது நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ செட்டைக்குள்ளே வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது, எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள வரும்போது ஒரு பூரண பலன், ஒரு நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள அடைக்கலமாக வருவோம். அவரிடத்திலிருந்து பூரண பலனை பெறுவோம். அல்லேலூயா. இந்த ரூத்தை போல நாம் என்ன செய்யணும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். தன்னுடைய மாமியாரை பராமரித்தாள். அந்த மாமியாரை விட்டு விலகாமல் கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய மாமியாரை அவர் நேசித்தாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் தேவன் பார்த்து தான் அந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு பூரண பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். எந்த வயல்வெளியில் அவள் கதிர் பொறுக்கிறாளோ அந்த வயலுக்கே இந்த ரூத்தை ஆண்டவர் சொந்தக்காரிய உரிமையாளராக மாற்றிவிட்டார். அது மட்டுமல்ல, இந்த ரூத்துடைய வம்சத்தில் தாவீது பிறந்தார், ராஜாக்கள் பிறந்தார்கள். இந்த தாவீது வம்சத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அப்போது அந்த இயேசு கிறிஸ்துக்கு பாட்டியாக இந்த ரூத்து மாறி விடுகிறாள். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும்
ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள அடைக்கலமாக வரும்போது ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து வாழணும், ஒழுக்கமாக வாழணும். ஆமென். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூத்து தன்னுடைய மாமியாரை விட்டு விலகாமல் நேசித்தது போல் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும், அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடி அந்த பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருந்து எப்பொழுதும் தேவ செட்டைக்குள்ளே அடைக்கலமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள, அது நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.